Taste the Daily. அண்மை செய்தி. தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை வடக்கு தெருவைச் சேர்ந்த 26 வயதான நவீன்குமார் நண்பர்களால் கொலை செய்யப்பட்டு ஆற்றில் வீசப்பட்ட நிலையில் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முழுவதும் சீர்கெட்டுள்ளதற்கு உதாரணமாகியுள்ள இக்கொலை சம்பவம் குறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர்கள் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ், தேனி அருகே உள்ள உப்புக்கோட்டையைச் சேர்ந்த 26 வயது இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக வெளியான தகவலால் அப்பகுதி முழுவதும் பதற்றம் நிலவுகிறது. உறவினர்கள் தற்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை அதிகரிக்க செய்துள்ளது. தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் நவீன்குமார் என்ற 26 வயது இளைஞர். இவரை கடந்த 6ஆம் தேதி முதல் காணவில்லை என 7ஆம் தேதி அவரது தாயார் ஜெயலட்சுமி வீரவண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து வீரவாண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். சந்தேகத்திற்கிடமான ஒரு சிலரை பிடித்து விசாரித்த போது அதில் குணால் என்பவர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் நவீன்குமாரை அன்று இரவே கொலை செய்து முல்லை பெரியாற்றில் வீசிவிட்டதாக வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும் வெளியான தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து போலீசார் தீவிரமாக நடத்திய விசாரணையில் நவீன்குமார் கழுத்தில் 3.5 பவுன் செயின் அணிந்திருந்ததாகவும் ஐபோன் வைத்திருந்ததாகவும் அதற்காக அவர் கொலை செய்யப்பட்டு ஆற்றில் வீசப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் 3 நண்பர்கள் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியதாகவும் அப்போது ஏற்பட்ட தகராறின் போது கொலை செய்யப்பட்டு ஆற்றில் வீசியிருக்கலாம் என்றும் கூடுதல் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நவீன்குமார் கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் இது குறித்து அவரது குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்து ஆத்திரத்துடன் உப்புக்கோட்டை மெயின் சாலையில் தற்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஆக்ரோஷமாக போராடி வரும் நிலையில் தேனி டிஎஸ்பி முத்துக்குமார் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். போலீசார் கைது செய்யப்பட்ட நபரிடம் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். மேலும் அவர் கூறிய தகவலின்படி முல்லை பெரியாற்றில் நவீன்குமாரின் சடலத்தை தேடும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. முல்லை பெரியாற்றில் தற்போது அதிக அளவு நீர்வரத்து இருப்பதால் நவீன்குமாரின் சடலத்தை தேடும் பணிகள் மிகவும் தொய்வடைந்துள்ளது. மேலும் கடந்த 6ஆம் தேதி இரவே கொலை செய்திருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் 1 வாரத்திற்கு மேல் ஆவதால் அவரது சடலம் எந்த நிலையில் உள்ளது என்பது குறித்தும் மிகப்பெரிய கேள்விக்குறிகள் எழுந்துள்ளன. இது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். கைது செய்யப்பட்ட குணாலுடன் மேலும் சிலருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. அவர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடந்த 6ஆம் தேதி காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட இளைஞர் கொலை செய்யப்பட்டு ஆற்றில் வீசப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மது போதையில் நண்பரிடம் இருந்த செயின் மற்றும் ஐபோனுக்காக இந்த கொலை சம்பவம் நடைபெற்றது என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பான தகவல்கள் இப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக நாள்தோறும் புரட்சி தமிழர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சி அறிக்கைகள் வாயிலாக தெரிவித்து வருகிறார். அதனை உறுதிப்படுத்தும் விதமாக செயின் மற்றும் ஐபோனுக்காக உடன் பழகிய நண்பரை கொலை செய்யப்பட்ட சம்பவம் தேனி மாவட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.